கேரக்டருக்குள்ளேயே இருக்கிறது, இந்த கேரக்டரா வாழறது, இதெல்லாம் ரொம்ப கிளிஷேடான வார்த்தைகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மொமெண்ட்ல நீங்க ஒரு கேரக்டரை நீங்க உள்ள வாங்குறீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஒரு கேரக்டர் போர்ட்ரேட் த சென்ஸ் லைக் டிசைனிங். ஒரு கேரக்டர் டிசைன் பண்றது. இந்த கேரக்டர் கதையில் எப்படி இருக்கு, இது இப்படி சொல்லப்படுது, இப்படிதான் அது இருக்கணும், இப்படி இருந்தா இந்த எமோஷனை கன்வே பண்ணலாம், இப்படி போனா ஒரு சீன் இருக்கு. ஒரு படத்தை நம்ம வந்து ஒரு சீனை வச்சு மட்டுமே இது பண்ண முடியாது. அது ஹோல் ஃபிலிம்ல இந்த கேரக்டர் இவ்வளோ டவுன் இருக்கு, இங்க அப் இருக்கு, இங்க இருக்குன்னு ஒரு பல விஷயமா அதை போவோம். அந்த கிராஃப்ட் வந்து நம்ம டிசைன் பண்றோம். ஸோ இப்படி இங்கே மேலே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், கீழே இருக்கலாம், இந்த இடத்துல இப்படி ஃபிளாட்டா இருக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணுவோம் மைண்டுக்குள்ள ஒரு கதையை படிக்கிற பொழுது. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இருக்குல்ல, அப்போ என்ன ஆகுனா நீங்கள் அதை ஒரு டிசைன் பண்ணிட்டு சரி இப்படி பண்ணிக்கலான்னு ஒரு கன்க்ளூஷன் இயக்குனரோட உட்காந்து பேசி எல்லாம் முடிச்சு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணுகிற பொழுது அது கம்ப்ளீட்டாக 100% நீங்கள் உள்ளே போக முடியாது. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கொலாப்ஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ஆக்டராக அந்த டைலாக் அந்த உள்ள கேரக்டர் போயிட்டே இருக்கும்போது, நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆக்டர் தான் இயக்குறான். ஒரு ஆக்டர் பின்னாடி இன்னைக்கு ஆக்டர் தான் இருக்காங்க. ஆக்டர் வந்து சொல்றான், ஓகே கையை எவ்வளோ தூக்கு, எமோஷனல் முகத்தை எப்படி வெயி, மைண்ட் எப்படி வெயின்னு அவங்க உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு ஆக்டர் தான் ப்ளே பண்றான். கேரக்டர் கதாபாத்திரமா நான் வாழ்ந்தேன்னா நான் ஆக்டர் போயிடுவான், நான் உள்ள போய் மாட்டிக்குவேன். கிளிஷேடுக்குள்ள போய் அது வார்த்தை எப்படி கிளிஷேடா இருக்கோ அதே மாதிரி கிளிஷேடுக்குள்ள போய் நான் உள்ள விழுந்துருவேன். அது பண்ண முடியாது.